Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல தூக்கி போடக்கூடிய ஒரு சில பொருட்களை கிச்சனுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நிறைய டிப்ஸோட ஷேர் பண்ணிருக்கேன். எல்லா டிப்ஸுமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன். அதோடைய மூடியில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடியில் கொஞ்சமாக சின்ன ஹோல்ஸாக போட்டுட்டு நம்ம அதை கூட ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாட்டரை ஊற்றிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே எங்கே பார்த்தாலும் ஒரே எறும்புகளாக தான் இருக்கும். நம்ம எந்த பொருள் வச்சாலும் அதில் எப்படி தான் எறும்புகள் வருதுன்னே தெரியாது. அதே மாதிரி ஜன்னல், கதவுகள், மூலை முடுக்கிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய எறும்புகள் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அந்த எறும்புகள் எல்லாமே காணாமல் போயிடும். அதுக்கப்புறமா சாதாரண துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த வாசனைக்கு எறும்புகள் சுத்தமாக வரவே வராது. எந்த இடத்துலலாம் அதிகமாக எறும்புகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வைக்கிற பொருளில் எறும்பு வருது அப்படின்னா அதை சுற்றி கூட நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கிச்சனில் நம்ம ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவரோட வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்கிறப்போ உள்ள எறும்பு, பூச்சி, வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி நம்ம வைக்கிற பொருள் சம்டைம்ஸ் கீழே சிந்திரும். ஸோ அந்த மாதிரி சிந்தாமல் இருக்கிறதுக்கும் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் சின்ன பேக்கெட் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலுடைய அந்த நெக் பகுதி வரைக்கும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கவருக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி டைட்டாக அந்த லிட் போட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே எறும்போ பூச்சியோ வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி கொட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் நல்லா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த வகையாகவே நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம கொட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த பொருளாக சிந்தாமல் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலுடைய அளவுக்கு ஏற்றா போல் தண்ணி அளந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். அந்த வாட்டர் பாட்டிலுடைய மூடியிலையும் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். காலியான டூத் பேஸ்ட்லாம் நம்ம தூக்கி போடாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே சூப்பரான ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற அந்த டூத் பேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் நல்லா கரைஞ்சி வந்துடும். இதை ஒரு வாட்டர் பாட்டிலில் நான் ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம கேஸ் ஸ்டவ் துடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்கிறதுனால எண்ணெய் பிசுக்கு, கரை, அழுக்கு எது இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கேஸ் அடுப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசு போல் நல்லா பளபளப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பார்க்குறதுக்கும் நல்ல பளிச்சுன்னு இருக்கும். வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாசனைக்கு பூச்சியெல்லாம் எதுவுமே வரவே வராது. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய மெத்தடில் கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட்டையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பளிச்சுன்னு நல்ல புதுசு போல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாதாரண ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த ஒரு லிக்விட் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் அடுப்பை தூக்கிட்டு அதோடைய அடியில் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லேயும் நிறைய அழுக்குகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை கூட நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். சாதாரணமாக கவுண்டர் டாப்லேயும் பார்த்திங்கன்னா வெள்ளையாக திட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கேஸ் அடுப்புக்கு பேக் சைடில் அந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கரைகள் எல்லாமே நிறைய பட்டிருக்கும். நம்ம பொரிக்கும் போது வறுக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கரைகள் எல்லாமே தெரிச்சு பட்டிருக்கும். ஸோ அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதை ஒரு காட்டன் கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு முகம் பார்க்குற கண்ணாடியை கூட நம்ம தொடச்சிக்கலாம். கருப்பாக திட்டாக இருந்தால் கூட அதெல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ரேராக யூஸ் பண்ணுற நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் நம்ம மறந்து போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ரேராக யூஸ் பண்ணுற அந்த பொருட்களுடைய எக்ஸ்பைரி டேட்டை நம்ம நோட் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கவரை கரெக்டாக அந்த எக்ஸ்பைரி டேட் இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே இந்த மாதிரி செலஃபன் டேப் போட்டு நம்ம ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 பிளேட் நான் எடுத்து வச்சுருக்கேன்.
ஸ்டவ்வுடைய அந்த பர்னருக்குடைய சைஸுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஸ்டவ்வை தூக்கிட்டு அடியில் அந்த பேக் சைடில் நம்ம பர்னருக்கு நேராக வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது பால் காய்ச்சிரும் அப்படி இல்லைனா டீ ஏதாவது போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் பொங்கி வழியும் போது டேரெக்டாக அந்த பிளேட்டில் வந்து பட்டுரும். கவுண்டர் டாப் வந்து துடைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேட்டு தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தூக்கி போடக்கூடிய தேங்காய் நாரை ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தேங்காவுடைய நார் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அதை கையால் எந்த அளவுக்கு பிரித்து விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க. அதை பிரித்து எடுக்கிறப்போ அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூள் கொட்ட ஆரம்பிக்கும். அந்த தூளையும் நம்ம தூக்கி போட்டுறாமல் அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கையால் ஒன்று ஒன்றா நல்லா இந்த மாதிரி பிரித்து எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து கையால் 2 கையும் சேர்த்து வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நிறைய தூள் கொட்ட ஆரம்பிக்கும். அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியாக பிரிக்கிறப்போ நிறைய தூள் கொட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிரித்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா தூளுமே மொத்தமாக கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்துருக்கிற தேங்காய் நாரில் கொஞ்சம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதை ரவுண்டு ஷேப்புக்கு மடித்து எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களோட ஃப்ராக் ஸ்கர்ட்லலாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத்தில் துணி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா நெட்டட் கிளாத் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை ரவுண்டு ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் நாரையும் நல்லா ரவுண்டு ஷேப்பில் மடிச்சுட்டு இந்த துணிக்கு உள்ளே வச்சுக்கலாம். அதை ரவுண்டு ஷேப்புக்கு மடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த துணிக்குள்ளே வச்சுட்டு நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு இதுலேயும் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி டைட்டாக கட்டினதுக்கப்புறமா லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். நான் வந்து சின்ன சைஸில் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய சைஸில் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து லைட்டாக வந்து சோப் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் ஸ்க்ரப்பருக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பாத்திரங்கள்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நல்லா வந்து அழுக்குகள்லாம் போகும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு தான் கையில் விளக்குவாங்க. நம்ம தேங்காய் நாரை டேரெக்டாக வச்சு கையில் விளக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு அது குத்திரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி துணியில் மடித்து எடுக்கிறோம். இந்த மாதிரி மடித்து எடுக்கிறதுனால நமக்கு வந்து சோப் வாட்டரும் பார்த்திங்கன்னா டிப் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்கிறப்போ சோப்பு வந்து நல்லா நுர வர ஆரம்பிக்கும். கையிலையும் வந்து குத்தாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இது நாளாக நாளாக நல்லா சாஃப்ட் ஆகிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மிச்சம் இருக்கிற தேங்காய் நாரையும் ரவுண்டு ஷேப்புக்கு மடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட உதிராத அளவுக்கு மடித்து எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு மடித்து எடுத்துக்கலாம். இப்போது வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற கட்டைப்பைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி கொம்பு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நல்லா வந்து ஒரு டைட்டாக த்ரெட்டோ இல்லை ரப்பர் பேண்டோ போட்டு நம்ம நாட் மாதிரி கட்டிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கொம்பு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக டூத் ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் பேக் சைடில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா வந்து டைட்டாக கட்டிக்கிறேன். இந்த தேங்காய் நாரை கொம்பில் வச்சு நீங்கள் கட்டுறப்போ கொஞ்சம் கூட உதிராத அளவுக்கு நல்லா வந்து டைட்டாக கட்டி எடுக்கணும். அப்படி இல்லைனா வந்து உதிர்ந்து போயிடும். இதை வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன தொடப்பம் மாதிரியே இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணி சிங்க் வாஷ் பேசின்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து லைசால் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து ஷாம்பு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். கைப்படாமல் தேய்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பிக்லாம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் கையில் படாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்லாம் கையில் படாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி லைசால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைசால் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்லா வந்து புதுசு போல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை காய வச்சுட்டு அகைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸ் அறிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.